வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 2026க்கான கூட்டணிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவான மாதிரி தான் இருக்குது. இதில் எடப்பாடி திடீர்னு அமித்ஷா இருக்கும்போது ஒன்று பேசுகிறாரு, வெளியில் வந்து ஒன்று பேசுகிறாரு. இன்றைக்கி பார்த்தா சட்டமன்றத்தில் நேற்றைக்கு ஒரு 35 நிமிஷம் நயினார் அவரும் சந்தித்து பேசினாங்க அப்படின்ற செய்திகள்லாம் ஓடிட்டுருக்கு. வெளிநடப்பு பண்ணுறதுக்கு என்ன சேர்ந்து பண்ணுறதுன்னு எதுவும் டிஸ்கஷனாக எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ நயினார் வந்து ஒரு ஆகப்புற அரசியல்வாதி. ஆகப்புற அரசியல்வாதி நம்ம எதாவது சொல்கிறோன்னா, இவரும் எங்கள் அண்ணன் சீமானோட சித்தப்பா, மாமா. மருமகனே இப்படி அப்பா டக்கர்னா மாமா எப்படி இருப்பாருன்னு நீங்கள் பார்த்தீங்க. தாய் மாமன், அது மாமன்னாலும் தாய் மாமன் தான். அந்த மாதிரி அவர் பெரிய அப்பா டக்கர். மிக அதிபயங்கரமான ஒரு அரசியல்வாதி, அதிபயங்கரமான ஒரு ஆள், கொடூரமான ஒரு பேச்சாளர்னு சொல்லலாம். அண்ணாமலை கூட அப்படி பேசினது கிடையாது. தமிழிசை கூட என்ன பண்ணாப்புலன்னா, ஏதோ வாய்க்கு வந்ததை எதையும் மோனையாக வளரி விடுறதே தவிர, தமிழிசைனால அவன் குடும்பத்துக்கு பிரயோஜனமே தவிர வேறு யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை, தமிழிசைனால தமிழிசைக்கு பிரயோஜனமே தவிர வந்து இது பண்ணாம கலர் ரீல் விடுறதுல அந்தம்மா. ஏன்னா அந்தம்மா கூட ஒரு இது இல்லாத ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ வஞ்சகம்னு சொல்ல முடியாது, ஒரு கொலை வெறி, ரொம்ப கொடூரம் அதெல்லாம் இருக்காது. ஆனால் என்னன்னா எப்படின்னா, நம்ம இந்த தனுஷ் பட ஃபாதருக்குள்ள பாசத்தில் கட்டி பிடிச்சி ஃபாதர் செத்துப்பாரு. கொலை தானே. நீங்கள் போய் வெறுப்பில் ஒரு ஃபாதரை குத்தி கொள்றது, அதே வளர்த்த ஃபாதரை வந்து அழுது கொள்றது எல்லாம் ஒன்று தான். கொலை தான். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த படத்தை தனுஷ் மாதிரி, காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி தான் அக்கா தமிழிசை. தமிழகத்துக்கு தேவைக்கூடிய தீங்க வந்து தீங்குன்னு செய்யாமல் நல்லது செய்கிறோன்னு நினச்சி நெஞ்சில் மிச்சு. ஸோ அந்த மாதிரி. ஆனால் வந்து நயினார் நாகேந்திரன் தீயது செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்துக்கொண்டு வெளியில் நல்லவனை போல் நடித்து தீய வேலைகள் செய்கிறது அப்படின்றது நம்ம சொல்லலை, நம்ம சொல்லதான் நினச்சிக்காங்க. இது பூரா எல்லா மீம்ஸ்லேயும் சரி, சோசியல் மீடியாலையும் இப்போ இதுதான் பண்ணிக்கிட்டு. பிராந்தி கடை, பாரு, அதாவது தேர்ட் ரேட்டாக இருப்பாங்க. இல்லை, வட்டிக்கு ஒரு தவணைக்கு விட்டு மக்களை நசுக்கி, ஏழை மக்களை நசுக்கி காசை பிடிங்க தொழில், வட்டி தொழில், சைக்கிள் ஸ்டாண்டு, அடாவடி, எல்லாமே அடாவடி அராஜக தொழில் தான் அவருடைய தொழிலாகவே இருந்திருக்கு. அது போக பேச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டாள் விவகாரத்தில் கொல்லாமல் இன்னும் வீரமுத்த விட்டுருக்குன்னு கொலைவெறி பேச்சு வேறு கவர்மெண்ட்டாக தான் தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த கவர்மெண்ட்டு இதுதான் எதையுமே யாருமே ஒன்றும் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்னால இப்போ வெளியே நடமாடிட்டு இருக்காங்க. மிக கொடூரமான ஒரு அரசியல்வாதி யாருன்னா நயினார். அதே மாதிரி ஒரே ஒத்த கொள்கையை பிடிச்சவர் தான் இபிஎஸ். இபிஎஸ் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் சிறையிலலாம் இருந்திருக்காரு சின்ன வயசில். அதற்கப்புறம் கொடநாடு கொலை எல்லாரும் தெரியும். அது வந்து அப்படியே பூசி மொழி அரசியல்னால அப்படி இழுத்துட்டு என்ன நடந்தது ஏதுங்கிறது. இது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் ஸ்டைல் தான். ஒரு காலகட்டத்தில் ஒரே ஹெட் மாஸ்டருக்கு கீழே ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்களாகவும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த இப்போ ஹெட் மாஸ்டர் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க. ஜெயலலிதா, சசிகலா ரெண்டு பேர்ட்டையும் வேலை பார்த்து இந்த ரெண்டு பேர் அதில் வந்து. ஆனால் அவருக்கு சம்மந்தம் இல்லை. இவர் ஈஸ்ட்டு, அவர் வெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. இவர் சாரா வியாபாரத்தை அவர் தனியாக அது பாரை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவர் வெள்ளமண்டி தெரியுமில்ல, ஐபிஎஸ் என்ன வேலை பார்த்துருக்காரு, வெள்ளமண்டி ஏஜென்ட். யார்கிட்டன்னா, இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிற்காலத்தில் திமுக எம்எல்ஏவாக இருந்தார், பாமக எம்எல்ஏவாக இருந்தார். எடப்பாடியை தோக்கடித்தவர் அவர் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவரோட வெள்ளமண்டியில் வேலை பார்த்தவர் தான் யார், எடப்பாடி. ஆனால் சில இடங்களில் அந்த காய்ச்சறதுக்கெல்லாம் வெள்ளம் தான் பார்த்தீங்களா கனெக்ட் ஆகும். நீங்கள் எங்கே கோடு போட்டிங்கனாலும் அந்த கோடு கரெக்டாக கனெக்ட் ஆகும். நீங்கள் சாராயம் காய்ச்சறதுக்கு வெள்ளம் இல்லாமல் காய்ச்ச முடியாது. பட்டையை மாற்றலாம், இந்த வேம்பு பட்டைக்கு இந்த பட்டையை மாற்றலாம், கருவேல பட்டை, ஏன்னா பட்டையை மாற்றலாம், வெள்ளத்தை மாற்ற முடியாது. ஸோ வெள்ளம் நடுவில் கருவேலம் பட்டை தான் மிஸ்ஸிங். விற்கிறவர் ஒருத்தர், காய்ச்சறதுக்கு தேவையான மூலப்பொருளை விட்டு கொண்டிருந்த ஒருத்தர், ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க. இதில் என்ன இருக்கு? அதனால தான் இலைக்கு மேலே தாமரை மலருங்கிறாரு அப்படின்றாரு. அது என்ன இப்போ தாமரை என்ன இந்த மரத்துலேயே முளைக்குது, தென்னை மரத்துலேயே முளைக்குது, இல்லை வந்து ரோஜா செடியில் தாமரை முளைக்குது, அது தண்ணிக்குள்ளே கிடக்குது. அது எப்படி ரெட்டை இலைக்கு தாமரைக்கு என்ன சம்பந்தம்?
ஸோ அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க ரெண்டு பேரும். இது கடைசி சந்திப்பாக கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு கடைசி சந்திப்புனா நீ அடிக்கடி சந்திச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து விரைவில் எடப்பாடியை தூக்கிடுவாங்க. இதே அதிகாரத்தோட இதே பதவியில் 2 பேரும் இருப்பாங்களா அப்படின்றதே கஷ்டம்தான். இப்போ எடப்பாடிக்கு கூட காலம் முடிய போகுது. சனி இப்போவா போன்னு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 28ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் விசாரணை இருக்குது. அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்னு போடாமல் யார் எலெக்ஷன் கமிஷன் பொதுச் செயலாளர் தான் அனுப்பணும். எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர்னு போட்டு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னா அப்போ தூக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ரெட்டலை அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி ரெட்டலையை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையில் உள்ளே கொண்டு வந்துடுவாங்கல்ல. அது இன்னும் எடப்பாடி யாருக்கு புரியாமல் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அவருடைய மகன் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக யார் எடப்பாடியார் மகன் டெல்லியில் முகாமிட்டிருக்கார். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன நடக்குது? ஏன்னா அதிமுக பாஜக போன பிறகு முன்ன 2 பேர் மட்டும் தனியாக நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேருவாங்களா இல்லை இவங்க கூட சேருவாங்களான்னு தெரியாமல் அப்படியே வெந்த ஒரு பக்கம் சீமானும் விஜயும் நிற்கிறாங்க. இல்லை, விஜய் வந்து கொள்கை தலைவரை முடிவு பண்ணிட்டார். அதனால இனி போனால் வண்டியை கிளப்பிடுவாங்க. ஆனால் இன்னொருத்தர் இருக்கார்ல சீமா, அவர் தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கார். காசு கொடுத்தவனும் கூப்பிட்றா உள்ளே வந்து சேர சொல்கிறாங்க. நான் வெளியிலேருந்தே பண்ணுறேன் கொடுத்த பெண்ணே உள்ளே வர சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாட்ச்மேன் வேலை. வாட்ச்மேன் வந்து பேங்க்லலாம் வாட்ச்மேன் இருப்பாங்க, உள்ளே விட மாட்டாங்க தெரியுமா? நீ எதுக்கு உள்ள வந்த வெளியே போய் இல்லையா அப்படின்னு. அப்போ வந்து என்ன பாஜகவோட தமிழ்நாட்டு வாட்ச்மேன் தான் சீமான். சீமானுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்குறதுக்கு வெளியே நிற்கிறதுக்கு தான் காசு தராங்க. சீமான் அடிக்கடி உள்ளே வந்தால் விரும்ப மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த மேனேஜரை மாற்றிட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு கிளர்க்காக போட்டுருவாங்க. போட மாட்டாங்க. ஏன்னா வாட்ச்மேனே சாக போகிறவங்க தான் வாட்ச்மேனை போடுவாங்க. 65 வயசு 70 வயசு மேலே உள்ளால தான் போடுவாங்க. ஸோ அவர்களை வந்து உள்ளே கூப்பிட்டு திருப்பி கிளர்க்கு வேலையோ கேஷியர் வேலையோ கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அண்ணாமலை ஆனால் வந்து நிர்மலா மாமி கூப்பிட்டுருக்கு, வாங்க தம்பி உங்களை கிளர்க்காகிறேன், உள்ளே ஏசியில் உட்காருங்க. வரமாட்டேன் இருக்காங்க, எனக்கு ஒத்து வராது, ஏசி செட் ஆகாதுன்னு இருக்காப்புல, அதனால் வெளியே இருக்கிறாப்புல. ஸோ சீமான் இப்போ வந்து இருதலை கொல்லி எறும்பார்கள், இருதலை கொல்லி ஆமையா இருக்காப்புலன்னு சொல்லலாம், எறும்பா இருக்காப்புலன்னு சொல்லலாம், ஆமையா இருக்காப்புல, 2 இருதலை ஆமையா இருக்காப்புல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் சார். ஏன்னா இன்னொரு பக்கம் எல்லாரும் இப்போ சுற்றுப்பயணம் கிளம்புற மாதிரி இருக்கு. எடப்பாடி பாத யாத்திரை போக போகிறாருங்கிறாங்க, விஜய் வர போகிறாருங்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பாத யாத்திரையை தொடங்கி வச்ச வைகோ வேற விதமாக போயிட்டு இருக்காங்க. பாத யாத்திரை தமிழ்நாட்டில் போன யாருமே உருப்பட்டதான் சரித்திரமே கிடையாது. வைகோவை தொடங்கி வைகோ மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து நீதான் தம்பி முதலமைச்சர், முன்னாள் முடியும் தம்பின்னு வந்துடுவாங்க. அமெரிக்காவில் வந்து சத்தியமூர்த்தி சிஏ ஏஜென்ட், அந்த நபர் வந்து உன்னால் முடியும் வா தம்பி நம்புன்னு சொல்லி இந்த ஒரு பத்திரிகை லீடிங் துபாகூர் பத்திரிகை இருக்குது, அதிலெல்லாம் கட்டுரையெல்லாம் எழுதியிருந்தார். வாரம் நீதான் தம்பி முதலமைச்சர் நம்பு அப்படின்லாம் எழுதி MS உதயமூர்த்தி அவர் இது தமிழ்நாட்டில் நடந்து போய் வந்தார். அதோட அவர் நாசம், அவர் கூட போனவன் நாசம். குமரி ஆனந்தன் கூட குமரி ஆனந்தன் நடந்து போய் குமரி ஆனந்தன் குடும்பமே நாசம். அது முருகன் கோயிலுக்கு நடந்துட்டா கூட வேறு ஏதாவது நல்லது நடந்துருக்கும். ஏதோ தமிழிசை அந்த கட்சியை விட்டு பிச்சுட்டு வந்ததுனால அது வாழ்க்கை. அதுக்கப்புறம் வைகோ போனார். வைகோ பச்சை பாம்பெல்லாம் குத்த பார்த்து அன்றைக்கி கூட சொன்னார் கூட்டத்தில். பச்சை பாம்பு என்னை வந்து அந்த கிளையில் அந்த பாம்பு நின்று கொண்டு இருந்த போது தம்பி சத்யா மல்லை சத்யா அந்த பாம்பை அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டார். இல்லைன்னா நான் என்ன ஆயிருக்கேன் தெரியுமா அப்படின்னு பச்சை பாம்பெல்லாம் தாண்டி நடந்தவரோட வாழ்க்கையே இன்னைக்கு நாசமாக போச்சு. நடைப்பயணம் போனவர் அண்ணாமலை நடைப்பயணம் போய் அதோட நாசம் பதவி போச்சு. முருகன் வேலோட யாத்திரைன்னு போய் அதோட முருகன் ஊரில் இருக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே. இது எல்லாமே ஒழிஞ்சு போய் நடைப்பயணம்னு எவன் போனாலும் தமிழ்நாட்டில் நாசம் தான். விஜயா இருந்தாலும் விஜயெல்லாம் போக மாட்டார். யார் சொன்னாங்க நடைப்பயணம்? விஜய் வேனை விட்டே இறங்க, அவருடைய ஆதரவாளர்கள் வேணால் நடந்து போங்கன்னு. நான் அங்கங்கே வந்து வேனில் மீட் பண்ணுறேன் சாயந்தரம், நீங்கள் நடந்து வாங்க அப்படின்னு. எடப்பாடியில் நடந்துலாம் போக முடியாது. எடப்பாடி வந்து வீட்டிலேருந்து ஒரு நாளைக்கு செக்ரட்டரியேட் நடைப்பயணமாக போனாலே மூச்சு வாங்கி இதாயிடும். ஸோ அதனால் நடைப்பயணம்ல யாரும் போக மாட்டாங்க. சுற்றுப்பயணம்ங்கிற மாதிரியே சுற்றுப்பயணம் போவாங்க, ஏசியில் போய் சாயந்தரமாக சுற்றிட்டு வருவாங்க. ஏன்னா தாடி பாலாஜி மாதிரி ரொம்ப விஜய் மேலே அன்பு செலுத்தக்கூடியவர்கள் வேளாங்கண்ணிக்கு முட்டி போட்டுக்கிட்டே போகிற வீடியோக்கள் எல்லாம் அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக அவங்க போய் அவர் பாவம் ஏற்கனவே பச்சை குத்துனதுக்கே தெருவில் விட்டாங்க, இன்னும் 10 பைசா தரல. இப்போ முட்டியில் நடந்து போய் நாசம்தான். அரசியல் பண்ண தெரியல.
அவன் ஏசி ரூமில் உட்காந்து எப்படி அரசியல் பண்ணுறான்? பேனாவை அப்படி பேனாவை ஆட்டிக்கிட்டே வந்து இன்னும் அவன் பேனாவை கீழே வைக்கலைங்க, இன்னும் ஆட்டிக்கிட்டே தான் இருக்கான். ஆட்டிட்டு இப்போ ஒரு பேட்டி நம்ம தம்பி அரி கொடுக்கும்போது கூட பேனாவை ஆட்டிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு பேனா ஆட்டான்னு ஒரு குச்சி எடுத்து கையில் நொட்டுன்னு போடணும். நீ என்னத்துக்கு இப்போ பேனா ஆட்டுற? பேனாவுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த பேனாவை இங்கே நீ எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்ற மாதிரி இன்னும் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கான். அவன் என்ன பண்ணான் அந்த தம்பி, எல்லாரும் சொல்கிறான், இப்போ நம்ம சொல்கிறோம், இவன் எடுத்துட்டா நம்ம சொல்லி எடுத்த மாதிரி ஆயிரும்ல, அது எதுக்கு? நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்றது தான் கோட்டார் சாமி கதை தான். மாடியிலேருந்து குதிச்சே ஆவேன், நான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கவன என்ன பண்ண முடியும்? ஒன்றும் சொல்லி சேர்ந்து ஸோ அந்த மாதிரி தான் போய் பாஜகவினர் கடந்த காலத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. குறிப்பாக நம்ம டாக்டர் தமிழிசையெல்லாம் அப்படி கொந்தளிச்சிட்டாங்க. போஸ்ட்மேன் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அந்த கவர்னரை ஏன் கையெழுத்து போடலன்னு பார்க்க நீங்கள் போனீங்களே, போஸ்ட்மேன் வீட்டுக்கு டெய்லி போவீங்களா அப்படின்றதே. ஏன் போஸ்ட்மேன் வீட்டுக்கு போஸ்ட் போடுறேன்? போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக மாட்டோமா போஸ்ட் போடுறதுக்கு? அந்த காலத்துலலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் போஸ்ட் போடுவாங்க, அதை தான் போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு போவார். இப்போ டெய்லி இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணுறவங்க, ரெகுலராக கவர் போடுறவங்களாம் டெய்லி போஸ்ட்மேனை பார்க்க தான் செய்வாங்க. போஸ்ட்மேன் இருந்தால் பார்க்குறது தான், இதில் என்ன இருக்குது? தமிழிசை சொல்கிறதில்ல, தமிழிசையெல்லாம் இப்போ இதாகி போச்சு. என்ன சொல்கிறது, இப்போ சங்கிகள் உட்பட பலருமே கவர்னர் செஞ்சதில் என்ன தப்பா அவருக்கு உரிமை இருக்குன்னுலாம் பேசினவங்க திடீர்னு பார்த்தா ஆளை காண அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மட்டும் சங்கிகள் எல்லாமே சாணி திங்கிறவன் தானே. அவன் சாணியவே பெருமை பேசும்போது எது மோசம்னு இருக்கதே அதையே பெருமையாக பேசி அதையே சாப்பிட்டு அதையே குடிச்சு இருக்கவனை இதுக்கு மேலே அவனை என்ன சொல்ல முடியும்? அவன் எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் சொல்லாமையா இருக்கும். இப்போ டெல்லியில் ஒரு ஹெட் மாஸ்டர் ஹீட்டாக இருக்குன்னு சாணியை கிளாஸ் ரூம்லலாம், அது ஹெட் மாஸ்டர் கிடையாதுங்க, பிரின்சிபல். யார் இதில் யூனிவர்சிட்டி காலேஜ் யூனிவர்சிட்டியில் JNUவில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் சாதாரண இடத்துலலாம் கிடையாது. அந்த மெண்டல் பையன் என்ன பண்ணியிருக்கான்னா அவனுடைய ரூமு இல்லை கிளாஸ் ரூமுக்கு வந்து சாணியை பூச்சிருக்கான். இப்போ இவங்க வந்து சாணியை எடுத்துகிட்டு போய் அவன் ரூமில் பூச்சி வச்சுட்டாங்க. நீ வந்து கூலாக இருந்துக்க, ஏசியை கழட்டி எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் ஏசியில் இருந்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான கும்பிட்டைங்களை வச்சு நீங்கள் அது பூராமே என்னென்னா பதவிக்கு செய்கிறது, தெரியாமல் செய்கிறதெல்லாம் கிடையாது, தெரிஞ்சு செய்கிறது. நம்ம வந்து உங்கள் ஆள், நான் வந்து உங்கள் ஆளுன்னு பட்டவர்தனமாக தெரிவித்தா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் ஒரு போஸ்ட்டு தருவாங்க. இப்போ கவர்னர் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்களே கவர்னர் துணைவேந்தரை கூப்பிட்ருக்காருன்னா துணைவேந்தர் எதுக்கு இப்போ என்ன தெரியுமா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க? இங்கே பாருங்கள், துணைவேந்தரை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா நீங்கள் மட்டும் கூட்டத்துக்கு வாங்க, அதுலேருந்து தூக்குனா நான் மத்திய அரசில் பதவி வாங்கி தரேன், வேறு மாநிலத்தில் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வாங்கி தரேங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் தானே இருக்குது உங்களுக்கு, 4 வருஷத்துக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், போதுமா? நீ வாங்க ஜிட்ட பேசிட்டு வரலாம். நீங்கள் வந்து முக ஸ்டாலின் சொல்கிறான்னு கேட்காதீங்க, அவர் முதலமைச்சர் இருந்துட்டு போட்டோம், இந்த ஸ்டேட்டுக்கு தான் உங்களை நீங்கள் வந்துருங்க கூட்டத்துக்கு, உங்களை அவர் கை வச்சிடட்டும் பார்ப்போம். கை வச்சார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். அதற்காக சில பேர் வருவாங்க. ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு அவரும் சான்சலர் பொறுப்பில் எக்ஸ் அஃபிஷியல் சான்சலராக இருக்கார். அவர்கிட்ட நான் டீலிங் ஏற்படுத்தி அவர்கிட்ட சொல்லி வேறு இடத்துல வேலை வாங்கி தரேன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு உங்களை கொண்டு போய் அகில இந்திய அளவில் கொண்டு போகிறோன்னு சொல்லி தான். அதுக்காக தான் இப்போ அவரை கூப்பிட்டு போடுறது, இப்போ தன்கரை கூப்பிட்டு போடுறதுக்கு. ஆனால் இதோட ரவிநாசன் தான், ரவிநாசன் தன்கர் மிகப்பெரிய கண்டனத்துக்கு ஆளாவார். சங்கி கூட்டத்தை வச்சுட்டு இவங்கெல்லாம் இப்போ வைஸ் சான்சலர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு லோக்கல் மக்களுக்கு தெரியுமா? ஹியூமன் கேட்டலிஸ்ட் தெரியாது, கட்சிக்காரனுக்கு தெரியாது. இப்போ ரோட்டில் போகிற வந்தவங்கலாம் அந்த கூட்டத்தை நிறச்சி ஒரு வீடியோ எடுத்து வைஸ் சான்சலர் கூட்டம் நடந்துச்சு 3 நாள் மாநாடு, அதில் இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கும் போது மக்கள் என்ன நினைப்பா, கவர்னர் ஜெயிச்சிட்டாரு பார்த்தியா, கவர்னர் தான் தெரியாது, ஊர்காரன் தெரியாது. ஆமாம், இதை காமிச்சு படம் காட்டுறது தான் இவங்களோட வேறு. பொய்யை திருப்பி சொன்னால் மக்கள் நம்பிடுவான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கூமுட்டை கூட்டம். அந்த கூமுட்டைகள் என்ன பார்த்தியா, கவர்னர் ஜெயிச்சிட்டாரில், நானும் நடத்தி காட்டாரில் 3 நாள், வந்தவன் பூரா என் வைஸ் சான்சலர் கிடையாரா, வாழத்தை அறிவிக்கிறவன்டான்றது அப்புறம் தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கூத்தெல்லாம் நடத்தி கடைசியில் துரத்தப்படுவார். நெருங்கிட்டேன், இன்னைக்கு கிட்ட வந்துருச்சு, உச்சி மலைக்கு வந்துட்டார், நம்மளை தள்ளிவிட வேணாம், அவராக விழுகட்டும்னு பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் எல்லாம் தீர்ப்பெல்லாம் வந்த பிறகு ஒரு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி சமாளித்து போயிட்டுருக்காரு. எதுவுமே கேஷுவலாக அப்படி கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி போகுது. பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு.